லிங்கம் வாஸ்து நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி சவுத் ஃபேஸிங்கில் 35க்கு 50 உள்ள ஒரு பிளாட்டுங்க. அதில் குழிக்கான கோட இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டோட ஒரு வரைபடத்தை எப்படி அமைக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ப்ளைன் போர்டு தான். ஸோ இதில் பிளாட் சைஸ் 35 அடிக்கு 50 அடி. ஓகே, இப்போ இதில் என்ன அளவு எடுத்தால் நல்லது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ 28 எடுத்தோம்னாக்கா மிச்சம் 7 அடி இருக்கும். இப்போ பிளாட்டு இப்படி இருக்குது. சரிங்களா? இந்த 5Gலாம் எப்படி அமைக்கிறோம் அப்படின்றதுக்காக நாம் முதல் அளவு நிர்ணயம் பண்ணணுங்க. ஸோ இப்போ இந்த 35 அடியில் என்ன அளவு எடுத்தால் சிறப்பு, என்ன குழி வரும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ 28.25 இன்ட்டு நீளம் உங்களுக்கு 50 இருக்குது. மொத்தம் நீளம் 50, இது 35. இதில் என்னென்னாக்கா சவுத் ஃபேஸிங், இது ஈஸ்ட்டு வெஸ்ட். ஓகே, அப்போது ஈஸ்ட் பக்கத்தில் நார்த் ஈஸ்ட், அப்போ கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் அதிக காலி இடம் இட வேண்டும். இப்போ பிளாட்டினுடையது 35 அடி இருக்குது. 28 அடி எடுக்கணும். 28 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 28னா மிச்சம் 7 அடி இருக்குது. 7 அடியில் மேற்கு பக்கத்தில் 3 அடியும் கிழக்கு பக்கத்தில் 4 அடியும் இடம் விடுவோம். ஸோ 28 கிடையாது, 28. நீளம் உங்களுக்கு 50 அடி இருக்குது. அதில் 2 BHK அமைக்கிறதுக்கு ஒரு 40 அடி, 28க்கு 40 அடி. இப்போ சவுத் ஃபேஸிங்கில் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இடம் நம்ம விடணும். எவ்வளோ விடலாம் அப்படின்னாக்கா மொத்தம் 10 அடி இருக்குங்க. சவுத்து நீங்கள் மொத்தம் 10 அடி பேலன்ஸில் இங்கே 4 அடி விடுங்க. அங்கிட்டு 6 அடி இடம் விடும். ஸோ 3 அடி 6 அடி 4 அடி 4 அடி. அப்போ கிழக்கு பக்கம் உங்களுக்கு 4 அடியும், தெற்கு பக்கம் 4 அடியும், மேற்கு பக்கம் 3 அடியும், வடக்கு பக்கத்தில் 6 அடி நம்ம இடம் விட்டுருக்குறோம். இப்போ இன்னொரு இடம் அளவு மாத்திரம் போட்டிருக்கிறேன். வெளியளவு காலி இடம் விட்டுருக்கிறதுல தனியாக இது என்னதுன்னா நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு. பின்னாடி நம்ம 6 அடி இடம் விடுறதுல போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்கு, மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைக்கணும். இந்த 5G ஃபார்முலா இதுதான். அதுக்கப்புறம் சவுத் ஃபேஸிங் ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிகர்கள் யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இப்போ குழி நிர்ணயம் பண்ணணும். 28க்கு 40 நம்ம பெருக்கணும்னாக்கா 28 × 40 டிவைடட் பை 34 இன்ச்சு 34 இன்ச்சு பார்க்கணும். 8.03 அளவு வகுத்தோம்னாக்கா உங்களுக்கு 139 குழி. நான் எல்லா குழியும் வகுத்து நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கிறதுல 139 குழியை அமைக்கலாமா அப்படின்னா இந்த இடத்துக்கு 139 குழி வச்சோம்னா சிம்ம மனை, வரவு மெய்ஞானம், செலவு மத்தியமம், யோனி கருடன், நிறைந்த செல்வம், நட்சத்திரம் மிருகசிரிசம், வாரம் புத்திர விருத்தி குருவாரம், அதுக்கப்புறம் அங்கிஷம் மத்தியமம், ஜாதி பொருத்தம், வைசியம் உத்தமம், திதி சஷ்டி சந்ததி விருத்தி, ராசி கடகம் ஜெயம், வயது பொருத்தம் 53 வருடம் இந்த கட்டடம் நாம் அமைக்கிறது சேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதில் 28 அடியில் 28 அடி கம்மியாக 17 அடி, அதுக்கப்புறம் 20 அடிக்குள்ளே இருந்துச்சுன்னா சவுத் ஃபேஸிங்க்கு வாயுமூலை தான் கிச்சன் வரும். இதில் 2 இடத்துல அமைக்க முடியும். நான் 2யுமே அமைச்சு காமிக்கிறேன். இப்போ 139 குழிக்கு உங்களுக்கு 9 பொருத்தம் இருக்குங்க, எடுத்துக்கலாம். இப்போ 5G நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 3R யார் ராசிக்கு பார்த்துருக்குறோம். டேட் 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு பார்த்துருக்குறோம். வெளி அளவு தாங்க நிர்ணயம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெளி அளவை வச்சு தான் குழிக்கணக்கு நாங்கள் எடுக்கிறோம். தெற்க பார்த்த வீட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு உண்டான காரணத்தை நான் அடுத்து சொல்கிறேன். 28க்கு 40 இப்போ பிரிக்கணும். ஸோ இது ஒரு 11 அடி வச்சுக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 16 அடி வச்சுருக்கேன். ஸோ 16 + ஒரு 11 26, 27 + ஒரு 10 37, 3/4, 1.5, 2.25, 3. அப்போ உங்களுக்கு 40 அடி ஆயிடுச்சு. ஓகே, இப்படி தாங்க இந்த அளவு எடுக்கிறதுல
அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலை தலைவாசல் வைப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ 28னாக்கா இங்கேருந்து 16 அடி நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ 16 அடி இது என்ன வரும்னா பெட்ரூம் கன்னி மூலையில் வைக்கணும். ஸோ மிச்சம் 10 அடி தான் இருக்கும். ஏன்னா 16 ஒரு 10 முக்கா 1 2 28 3 இன்ச்சு அப்போ 9.75 கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ இது வெராண்டா ஆர் போர்ட்டிகோவுக்கு கொஞ்சம் வெளியே இழுத்துக்கலாம். இவ்வளோதான். அதுக்கு அடுத்து இங்கிருந்து நீங்கள் 16 அடி வைங்க. ஸோ இப்போ வந்து இது 16 அடி வச்சுருக்கேன், இதுவும் 16 அடி வச்சுருக்கேன். இது அப்போ என்னது ஹால். சுருக்கமாக தாங்க பார்த்து ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த நீளம் எவ்வளோனாக்கா உங்களுக்கு வந்து 16 அடி இருக்குது. ஸோ இதில் வந்து எவ்வளோ இருக்கும்னா இது 10 அடி இருக்குது. அப்போ இதில் வந்து நீங்கள் இப்படி பிரித்து இது டாய்லெட்டாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இதில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் பாத்ரூம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இதை இப்படி பிரிச்சுட்டு டாய்லெட்டாக கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து சின்னதாக வந்து டாய்லெட் இங்கே வைக்கிறதா இருந்தால் ட்ரெஸ்ஸிங் இப்படி வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா யூட்டிலிட்டி கொடுத்துக்கலாம். இது பூஜையாக வேணும்னா கொடுத்துக்கலாம். இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ இங்கே 16 வச்சுருக்கோம். இப்போ இது 16 வச்சிடுறோம். கிச்சனை இது வச்சுக்கலாம். அல்லது இன்னொன்று என்ன பண்ணலாம்னாக்கா உங்களுக்கு வந்து இது 10 அடி வச்சிடுறது, இது 16 அடி கிச்சன் கம் டைனிங். ஸோ ஒரு பெட்ரூமு வெராண்டா ஹால் 16க்கு 16. இது வந்து ஒரு ஸ்டடி ரூமு அப்பா அம்மா படுக்கிறதுக்கு, கிச்சன் கம் டைனிங்கு, அதுக்கப்புறம் டாய்லெட்டு. ஸோ பூஜா. ஸோ இல்லை பூஜை ரூம் எங்களுக்கு சின்னதாக ஒரு சோத்துலேயே இருந்தால் போதும் சார்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ட்ரெஸ்ஸிங். ஏன்னாக்கா இது வந்து 16 அடி, இது 10 அடி இருக்குது, இது 16 அடி இருக்குது. இதுக்குள்ளே 2 டாய்லெட்டு விற்று ட்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து இந்த இதை அப்படியே எடுத்துட்டு இதை எடுத்துட்டோம். அவ்வளோதான். இது நேராக கொடுத்துட்டேங்க. ஸோ இப்போ வந்து இந்த இது 10 அடி தான் எடுத்துருக்கோம். ஓகேவா? இது 10 அடி, இது ஒரு 10 அடி இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா இதில் டாய்லெட்டை இங்கே கொடுத்துட்டோம். இது 4 அடி கொடுத்தா போதும். சரிங்களா? அப்போ வந்து 16 ஒரு 10 26 4 போயிடுச்சுன்னா 22 அடி இருக்குது. இதில் நீங்கள் யூட்டிலிட்டி கொடுங்க. கிச்சனு டைனிங். ஸோ 16க்கு 10 பெட்ரூமு, டாய்லெட்டு, டைனிங்கு, கிச்சனு, யூட்டிலிட்டி. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டாய்லெட் இப்படி கொடுத்துக்கலாம் 4 அடி வச்சு. ஸோ இது வந்து எங்கிட்ட ஃபேஸிங்னாக்கா வாசல்லாம் நீங்கள் வந்து இது இந்த இதுக்கு வாசல், இது ஜன்னல், ஈசானியத்தில் வந்து அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு விண்டோ. அதுக்கப்புறம் டாய்லெட்டு பின்புறம் பொல்லப்புறம் போகிறதுக்கு உண்டானது. இது கிச்சன் கம் டைனிங்க்கு உண்டானது. ஜன்னல் வந்து இந்த இதில் இங்கே டோரை கொடுத்துட்டு இதில் இங்கே ஜன்னல் கொடுக்கணும். பீரோவை வந்து நீங்கள் வந்து இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துட்டு பீரோவை கன்னி மூலையில் வச்சிடணும். இது ஒரு பிளான். இப்போ கிச்சன் வந்து வாயு மூலையில் போட்டு நான் வந்து 28க்கு 40 போட்டிருக்கிறேன். கிச்சனை அக்னி மூலையில் இப்போ வச்சு உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இந்த சேம் ஃபேக்டர் தாங்க. இதே 28க்கு 40. ஏன் சார் நீங்கள் 28 வைக்கலாம்ல? 16 10 26 முக்கா 1 2 28 வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 28 140 குழி வருது, அதனால் நான் வைக்கல. 139 குழி தான் சிறப்பு, அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். இப்போ அதே ஃபேக்டர் தான். ஸோ இதில் நான் 11 அடி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது பேக் சைடு ஒரு 10 அடி எடுத்துருக்கிறேன். ஓகே, இது 11. இப்போது இந்த 28 இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து இது கிச்சனாக வச்சுட்டோம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டோம். இது வெராண்டா. இது 10 அடி எடுத்துருக்கு. இது 8 அடி எடுத்துக்கிட்டோம். இது வந்து 6 அடி கிடைக்கும் வெராண்டாவுக்கு. இது 8க்கு 11 கிச்சன் அக்னி மூலையில். சரிங்களா? மாடிப்படி இந்த இடத்துல நம்ம உள்ளேருந்து ஏறலாம், வெளியேருந்து ஏறிக்கலாம். ஸோ 8 16, அப்போ 7 அடி 7.5 கிடைக்கும். இந்த சோறு 4 இன்ச்சாக போட்டால் அப்புறம் இது ஹால் வந்துடும். ஓகே, பெரும்பகுதியானவர்கள் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் செப்டிக் டேங்க் போட்டுருவாங்க, இல்லைனா போர் இந்த கன்னி மூலையில் போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஹால் சைஸ் த சேம் 16க்கு 16. இப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து
10 அடி கொடுத்துருக்கோம், இது ஒரு 11. இதில் சிம்பிளாக பண்ணோம்னாக்கா என்ன பண்ணுறோம்னாக்கா, கிச்சன் இங்கே கொடுத்துருக்கோமா, ஸோ இது வந்து 16 அடி, இது ஒரு 11, 26, 27, 16 அடி போக இங்கே ஒரு 11 அடி இருக்கும். இது 16 வச்சுக்கிட்டோம். அப்போ 11 இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா 2ஆக பிரிச்சுட்டு இது ஒரு டாய்லெட்டு, இது ஒரு டாய்லெட், இது பெட்ரூமு, இது பூஜை ரூம். ஸோ இது 16க்கு 10, இது 10க்கு 10. ஸோ இதில் வாசல் எல்லாமே உங்களுக்கு எப்படி வந்துடும்னாக்கா ஸ்ட்ரைட்டாக இந்த இதில் வந்து படி வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஏறும்போது வந்து இது மெயின் டோர் இப்படி வரும், நேராக ஸ்ட்ரைட்டாக இங்கே டோர் வந்துடும், இது விண்டோ வந்துடுங்க. ஸோ இதில் டோர் இங்கே வந்துடும். கிச்சன் டேபிள் கழித்து வைக்கணும், சரிங்களா? இங்கே டோர் வைக்கிறது கழித்து தான் இங்கே நீங்கள் அதுக்கேற்றாப்புல இங்கே வந்து 3 அடி விட்டுருக்கீங்கன்னா இங்கே 3 அடி விட்டுறணும். ஸோ கன்னி மூலையில் வந்து நம்ம ஜன்னல் இந்த ஓரத்தில் வைக்கணும், சென்டராக டிசைனுக்காக வைக்கிறாங்க, அப்படி கொடுக்காதீங்க. வேணும்னா இப்படி வச்சு நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி வச்சுட்டு இப்படி கொடுத்துக்கலாம். அப்போது இந்த டாய்லெட்டுக்கு காமனாக வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது இந்த இதில் உள்ளே வந்தோம்னா அட்டாச் டாய்லெட்டு, காமன் டாய்லெட்டு, ஹால். பெட்ரூம் 16க்கு 10, 10க்கு 10. இது சவுத் ஈஸ்ட் கார்னர் கிச்சன் வச்சு போடுறது. இப்போது இந்த பிளான் எல்லாமே வந்து சவுத் ஃபேஸிங்கில் வித்தியாசமாக இது மாதிரி நிர்ணயம் பண்ணுறேன். நான் வந்து அளவு நிர்ணயம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த அளவுகள் எல்லாமே குழிக்கணக்கோடையும் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டோடையும் அடியை நான் அமைத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போது குழிக்கணக்கு நம்ம எப்படிங்கிறது பார்த்தோம், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறது பார்த்துருக்குறோம். அப்புறம் ஜென்ரலாக வந்து இந்த ஹவுஸ் ஓனருடைய ஜாதகத்தை எடுத்து தான் நான் வந்து சரியாக பரிசீலனை பண்ணி தெற்கு திசை வேலை செய்யுமாங்கிறது பார்க்குறது. குழிக்கணக்கையும் ஜாதகத்தையும் கார்னரையும் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட், குழிங்கிறது கே, ஜேங்கிறது ஜாதகம், சிங்கிறது கார்னர், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட், இது மாதிரி தாங்க எடுக்கிறது. ஸோ இது மாதிரி நான் இப்போ கையில் போட்டதை நான் வந்து என்ன செய்வேன்னா, யாராச்சும் ஒரு ஹவுஸ் ஓனர் உங்கள் மாதிரி கிளைண்ட்ஸ் என்கிட்ட கொடுத்தாங்கன்னா நான் வந்து கையில் போடுவேன். குழிக்கணக்கு அடியேன்னு தான் நிர்ணயம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து சிஸ்டத்தில் வச்சு டிராயிங் உங்களுக்கு போட்டு அனுப்பிவிட்ருக்குறோம். இதுதான் வந்து முறையாக பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு டிராயிங் தேவைப்படுறவங்க வந்து 9952166706 933 42 128 2ல் ஒரு நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த பிளான் நான் அடியேன் சொன்ன விதங்கள் உங்களுக்கு பிடித்திருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து வச்சோம்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த தெற்க பார்த்ததுக்கு வந்து அதிகமாக வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணம்? எம்பெருமான் சிவபெருமான் வந்து தென்னாட்டு பக்கம்தான் வாழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ மதுரையிலெல்லாம் நடந்திருக்கிறார். அடியேன் மதுரையில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். பிறந்ததும் என்னுடைய சொந்த ஊர் மதுரை. இறைவன் வாழ்ந்த ஊரில் என்னையை பார்க்க வரணுங்கிறவங்க கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் கோயிலையும், திருப்பரங்குன்றத்தையும், பழமுதிர்ச்சோலையையும், அழகர் கோயிலுக்கும் கண்டிப்பாக போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை எம்பெருமான் எனக்கு கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் அவசியமாக தேவைப்படுறவங்க வாங்க, இல்லை வரைபடம் தேவைங்கிறவங்க நீங்கள் என்கிட்ட கேட்டு வாட்ஸ்அப் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம். மற்றும் டிராயிங் நீங்கள் போட்டுனீங்கனாலும் அனுப்பி வைங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.